ஹாய் ஹலோ, இன்றைக்கி வெனஸ்டே. மதியம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சாச்சு ஃப்ரெஷ்ஷாக. திடீர்னு பார்த்தா கெஸ்ட்டு வரதா சொல்லியிருந்தாங்க. யாருன்னு பார்த்தா அம்மா. எனக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருந்தது. என்கிட்ட எதுவுமே சொல்லல அம்மா. தங்கச்சியும் சர்ப்ரைஸாக வந்தாங்க வீட்டுக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபேவரட் தேனிக்காரனும் வந்திருந்தான் வீட்டுக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பார்க்கவே பாவமாக இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு அம்மா வீட்டுக்கு வந்து. அம்மா நடக்க முடியாமல் நடந்து வந்தாங்க. இதை பார்க்கும்போதே தெரிஞ்சுது அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அம்மா நடக்கக்கூட முடியல, அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இவன் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் புது மாப்பிள்ளை மாதிரியே பில்டப் பண்ணிக்குவான். கை கொடுக்க மாட்டானாம்மா, ஷூ கழட்டவே தெரியல, ஆனால் பில்டப்பு. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் மார்னிங் எந்திரிச்சிலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த மூச்சு பிடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, பின்னாடி கழுத்துலேருந்து முதுகு வரைக்கும் அப்படியே வந்து ஜாம் ஆயிடுச்சு. அது என்னன்னே தெரில. அம்மா வந்து ஏதாவது ரெமடி என்னமோ படி எல்லாம் வச்சு படு அப்படி இப்படின்னாங்க. ஆனாலும் எனக்கு நல்லா தெரிஞ்சுது, நிமிரக்கூட முடியல. குனிகிறது வந்து எவ்வளோ வேணால் குனிஞ்சிக்கலாம், ஆனால் நிமிர மட்டும் முடியாது. பார்த்தா பொண்ணுங்களுக்கு பல்லாங்குழி வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஏதோ ஆசாரிகிட்ட சொல்லி செஞ்சேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு ஃப்ரைடேக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோயில் போவேன்ல, அதுக்கு சர்ப்ரைஸாக ஒரு சேரீ எடுத்து ப்ளவுஸ் எல்லாம் அப்பா தான் ஸ்டிச் பண்ணாங்க போல். அப்பா வந்து டெய்லருங்கட்டி அப்பா ஸ்டிச் பண்ணி அழகாக ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. ரெட் கலர் உனக்கு அழகாக இருக்கும்னு எடுத்தோம் அப்படின்னாங்க. ஸோ எல்லாமே தைச்சி கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு வந்து ப்ளவுஸை பற்றி எப்போவுமே கவலை இல்லை. எங்கள் அப்பா எப்போவுமே தைச்சி சூப்பராக கொடுத்துருவாரு. அம்மா வந்து எதாவது கிச்சனில் எதாவது ஹெல்ப் பண்ணிட்டோமான்னு கேட்டாங்க. நான் எல்லாமே ரெடியாக, நீங்கள் வரக்கு முன்னாடியே எல்லாம் உரிச்சு ரெடி பண்ணிட்டோமா, நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு. அவங்களுக்கு தான் மனசு கேட்காது. இவன் வேறு, நீங்கள் சமையலெல்லாம் பண்ண வேண்டாம் சித்தம்மா, நீங்கள் வாங்க என் கூட வந்து விளையாடுங்கன்னு கூப்பிட்டே இருந்தான். அது ஒரு மாதிரி ஹாப்பிங்க. என்ன தான் வந்து நம்ம பெரியவங்க 1000 பேசினாலும் அந்த குழந்தைய கூட விளையாடுறது நம்மளோட கவலையெல்லாம் போயிடும். என்ன அவனை தூக்க கூட முடியல, ரொம்ப அப்படியே ஜாமானதுனால குமிய முடியல, ஒரே கழுத்து பெயின், முதுகு வலி அது இதுன்னு இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவங்கள, இப்படி இருந்தாலும் அம்மாவும் தங்கச்சியாக இருந்தாலும் நான் எப்போவுமே அவங்கள ரொம்ப பாடாப்படுத்தக்கூடாதுன்ட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் நறுக்கிடலான்ட்டு கொஞ்சம் கசகசா, பட்டை, சோம்பு, பச்சை மிளகாலாம் வச்சு இஞ்சி பூண்டுக்கு அரைச்சி வச்சுட்டு, அப்புறம் தங்கச்சி தான் இல்லை நான் வந்து வெட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயமெல்லாம் வெட்டி கொடுத்தாங்க. இதே நம்ம இன்னொருத்தவங்க வந்திருந்தால் நம்ம உரிமையை சொல்ல முடியாது. நம்ம அம்மா தங்கச்சிங்காட்டி தான் அவங்க உரிமையை வந்து எல்லா விஷயம் செய்கிறாங்க. அதே உரிமை நம்ம அவங்க வீட்டுக்கு வரும்போதும் எடுத்து தான் எல்லாமே செய்வோம். அது ஒரு ஹாப்பி. வலி வேதனை இருந்தாலும் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டக்குன்னு எல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரியாணி, சில்லி சிக்கன், அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பிரியாணிக்கு எல்லாமே கூட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு அம்மா வந்து மல்லி புதினாலாம் நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க கூட அப்படியே கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு உட்காந்துருந்தேன். எல்லாம் பிரியாணிக்கு எல்லாமே கூட்டி வச்சு கிரேவிக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு கேட்டால் சூப்பராக இருக்குதாம்மா. ஏன்னா அதுக்கப்புறம் தங்கச்சி எல்லாம் சாப்பிட்ருந்தாங்க. பொண்ணுகளும் அப்புறம் ஸ்கூல் விட்டு வந்துருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை 2 பேரும் பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பி. பெரியவனா அவனுக்கு ரொம்ப பெட்டு, புஜ்ஜுன்னா அவனுக்கு உயிர் எப்போவுமே. அந்த மாதிரி அக்காங்கிறது, அதாவது மூத்த அக்கானா ரொம்ப கேரிங் அப்படின்ட்டு சரின்னு அவங்க எல்லோரும் அப்படியே சாப்பிட்றக்கு அப்படியே உட்காந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே நாங்கள் எல்லாம் அப்படியே விளாண்டுருந்தோம். அவனங்கிட்ட வம்பிழுத்துட்டு க்ரையான் கேட்டான். புக் வேணுமாம்மா, ஏபிசிடி புக்கெல்லாம் வச்சு விளாடணும்னு சொல்லிட்டு கேட்டுருந்தான். அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் போடுறான். நீ தான் சூப்பராக டான்ஸ் ஆடுவியல்ல, விஜய் பாட்டுக்கு ஆடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். விஜய் சாங்னா அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு. அதுக்கப்புறம் நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வருவான்ட்டு துப்பாக்கியில் அப்படியே சுட்டுட்டே இருப்பான். அப்புறம் டாக்கிங் டாம் பார்த்தானே டாக்கிங் டாம் அப்படின்னா அப்புறம் அப்படியே சோகமாக கிளம்பிட்டான். காரில் பாருங்கள் ஒரு மாதிரி சோகமாயிட்டான். சரி ஓகே தங்க பாய் அப்படின்ட்டு, ஐ மிஸ் யூ அப்படின்னு.